ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.4 நம்ம 7th சம் sin 15 டிகிரி மற்றும் cos 15 டிகிரியின் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக மூலங்களின் கூடுதல் வேணும், மூலங்களின் பெருக்கல் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த sin 15 டிகிரியுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. யாருடைய மதிப்பு தெரியும்? எனக்கு 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி மதிப்பு தான் தெரியும். மிஞ்சி போனால் எனக்கு 180 டிகிரியுடைய மதிப்பு தெரியும். அப்போ 15 டிகிரி எப்படி எழுதலாம்? 45லேருந்து 30 கழிச்சு எழுதணும், அவ்வளோதான். எதனா 2 டிகிரியினுடைய நமக்கு தெரிந்த கோணங்களினுடைய கூடுதலாகவோ அல்லது கழித்தலாகவோ அதை எழுதணும். இப்போ கழித்தல் தான் எழுதணும். 45லேருந்து 30 கழிச்சா 15. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். எழுதிட்டு அதுக்கப்புறமா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு மூலங்களுக்கு போகலாம். மூலங்களை கூட்டலாம், அப்புறம் மூலங்களை பெருக்கலாம். sin 15 டிகிரி எப்படி எழுதலாம் சாமி? sin ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. இப்போ சைனுக்கான ஃபார்ம் என்னது? sin a மைனஸ் பி ஃபார்ம்ல என்னது? sin a cos b. சைனை பொறுத்த வரைக்கும் மாறும் சாமி. cos bனா 30 டிகிரி. இங்கே மாறுச்சுன்னா அங்கே குறி மாறணும். ஓகே சாமி, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். மாறாது. சாரிம்மா, இங்கே மாறுச்சுன்னா குறி என்ன பண்ணக்கூடாது? மாறாது. sin 45 போட்டோமா, அடுத்தது cos 45 இன்ட்டு sin 30 டிகிரி ஈக்குவல் டு sin 45 டிகிரியின் மதிப்பு 1/√2 இன்ட்டு cos 30 டிகிரியின் மதிப்பு √3/2 மைனஸ் cos 45 டிகிரி மதிப்பு 1/√2 இன்ட்டு sin 30 டிகிரியின் மதிப்பு 1/2. இப்போ நேராக பிரிக்கலாம். √3 இதை நேராக பெருக்குனா 2 இன்ட்டு √2 மைனஸ் 1/2 இன்ட்டு √2 ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் பொதுவான சமம் இருக்குது பாருங்கள். பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் 2 இன்ட்டு √2 பொதுவாக இருக்குது. எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடுங்க. இங்கே √3 மைனஸ் 1 யாருடைய மதிப்பு? sin 15 டிகிரியின் மதிப்பு. அதே மாதிரி cos 15க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ sin 15க்கு கண்டுபிடிச்ச சாமி cos 15க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி cos 15 என்னென்னு போட போகிறோம் பாரு சாமி. cos 15 டிகிரி ஈக்குவல் டு cos ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு cos a. காசை பொறுத்த வரைக்கும் மாறாது. cos a cos b. இது மாறாமல் இருந்துச்சுன்னா இது மாறணும். ப்ளஸ் sin a இன்ட்டு sin b. ஓகேம்மா? ஈக்குவல் டு cos 45 மதிப்பு 1/√2 இன்ட்டு cos 30 டிகிரி மதிப்பு √3/2 ப்ளஸ் sin 45 டிகிரி மதிப்பு 1/√2 இன்ட்டு sin 30 டிகிரியின் மதிப்பு 1/2. அப்போ என்ன வரும் சாமி? இதே கணக்கு தான். நடுவில் மைனஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ √3 ப்ளஸ் 1/2 √2 போட்டுக்கலாமா? நேராக பெருக்கம்லம்மா. ஸோ √3 ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு √2 2 இன்ட்டு √2 எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடணும். ஸோ cos 15. ஸோ இது ஒரு மூலம், இது ஒரு மூலம் கிடைச்சாச்சு. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமானது. இரண்டு மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டினுடைய இருபடி சமன்பாடு என்னது? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல். மூலங்கள் 2 கிடச்சிருச்சு எனக்கு. எது? sin 15 டிகிரியும் cos 50 டிகிரியும். sin 50 டிகிரியின் மதிப்பு 3 மைனஸ் 1/2 இன்ட்டு √2. கூடுதல்னால் 2 என்ன பண்ணணும்? ப்ளஸ் √3 ப்ளஸ் 1/2 இன்ட்டு √2. பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்குறோம். பகுதியில் எத்தனை முறை 2 √2 வந்தாலும் ஒரே முறை போடணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்க போகிறோம்? கூட்டிக்க போகிறோம். ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆகிட்டு கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு √3 ஒரு √3 கூட்டினா 2 இன்ட்டு √3 இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ √3/√2. அடுத்து மூலங்களின் பெருக்கல். மூலங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. √3 மைனஸ் 1/2 இன்ட்டு √2 இன்ட்டு பெருக்கல் நடுவில் பெருக்கல், கூடுதல்னால் நடுவில் கூட்டல். நடுவில் பெருக்கிறதுனால குறுக்கு கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நேராக பிரிக்கணும். இது பெருங்க, இது பெருங்க. a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்ம் என்னது? √3 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1² a² மைனஸ் b² பை இது 2 பெருக்குனா 2 4 இன்ட்டு √2 2 ஒத்த உறுப்புகளை தான் பெருக்கணும். 2 4 முழு எண்ணை பெருக்கியாச்சு.
விகிதமுறை என்ன பெருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்குனா வெறும் 2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 3 - 1/4 2 8 3லேருந்து 1 கழிச்சா 2/8 ஈக்குவல் டு 1 2 4 8. தேர்ஃபோர் சமன்பாடு இருபடி சமன்பாடு என்னது x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. சொல்லுங்கள் சாமி. ஆல்ஃபா மற்றும் பீட்டாவை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ்னு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் மூலங்கள்னு சொல்கிறேன். அது ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுன்னா அதுமாரி போடுவோம் 10வது 3வது பாடத்தில். இப்போ பாருங்கள் அதே 3வது பாடத்தில் தான் வருது நமக்கு எல்லாமே. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல்லாம் வந்திருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல்லாம் வந்திருக்கு 1/4 ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம பின்ன எண்ணா இல்லாமல் முழு எண்ணாக மாற்றி எழுதணும் சாமி. இங்கே விகிதமுறை எண் வேறு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இது பின்ன எண், இது பின்ன எண்ணில் இருக்குது. அப்போ பகுதிகளை பார்த்தா பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. ஏன்னா 2னுடைய மடங்கு தான் 4, என்ன 2 இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது. அப்போ 4 எப்படி எழுதலான்னு பாரு சாமி. 2 × 2 தான் 4. இந்த வெறும் 2 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்குனா வெறும் 2 வரும் இல்லையா, அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இங்கே இருக்குது. அப்போ யாரை பெருக்கணும், இது கூட 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்கணும். நான் பகுதியை பெருக்கி போட்டேன்னா அப்போ என்ன பண்ணணும், தொகுதியை நான் பெருக்கணும். இதை பெருக்கணும்னா பொதுவாக எடுத்தால் யார் எடுக்கணும், 4. அப்போ 4 எடுத்து இதை பெருக்கலாம், 4 × x². இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இருக்குது. அப்போ யார் இல்லை, 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இல்லை. ஸோ 2 முழு எண் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்கணும். நடுவில் பெருக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், பொண்ணாக போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 × எக்ஸு ப்ளஸ் 1, ஏன்னா இதுக்கு தான் 4 இருக்குல்ல, ஈக்குவல் டு 0. இந்த வகுத்தல் 4 இந்த பக்கம் போச்சுன்னா மாறும், பெருக்கல் 4 மாறும் சாமி. ஸோ 4 × x² மைனஸ் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 × எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான சமன்பாடு. ஓகே.